கடலோரத்தின் காற்றைப் போல உண்மையை சுமந்து வரும் குரல், மக்களின் வாழ்வோடு பயணிக்கும் செய்திகள், நேர்மை, தெளிவு, நம்பிக்கை, இந்த மூன்றின் அடையாளம் நம்ம கடலூர் வானொலி. இப்போது கடலூர் மாவட்டம், தமிழகம், இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்தும் இன்றைய முக்கிய செய்திகளை உங்களிடம் கொண்டு வருகிறோம். நான் உங்கள் ஆர்ஜே சரவணன் அருணாச்சலம். நம்ம கடலூர் வானொலியில் இன்றைய முக்கிய செய்திகளை கேளுங்கள். இன்றைய செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணன் அருணாச்சலம். உலக வானொலி தினம் இன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. 1946 ஆண்டு பிப்ரவரி 13 ஐநா வானொலி நிறுவப்பட்டதை நினைவு கூறக்கூடிய வகையில 2012 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் உலக வானொலி தினம் இந்நாளில் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாதுகாப்பு படைகளுக்கு 3,60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களுக்கு தகவல்களை வழங்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுகிறது. மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழகத்தில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த மாநில அரசு முன்னுரிமை அளிக்கிறது. அமைச்சர் திரு ஏவ வேலு பங்களாதேஷில் நடைபெற்ற பொது தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சி அதிக இடங்களில் முன்னிலை வகித்தது. ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டி இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கத்தை வென்றது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இந்தியா 93 ரன் வித்தியாசத்தில் நமீபியாவை வென்றது. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இளையோருக்கு வேலைவாய்ப்பு என அனைத்திலும் திமுக அரசு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக உள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் திமுக அரசின் இந்த செயல்பாடு தேர்தல் தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல முன்னோடி திட்டங்கள் நிறைவேறியுள்ளது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆணையத்தின் குழுவினர் சென்னையில் 2வது நாளாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை செய்தனர். விவசாயிகளின் நலனில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பிரதமர் அலுவலகத்திற்கான புதிய வளாகத்தில் இருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பணிகளை மேற்கொண்டார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் கட்ட அமர்வு இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன. சென்னை சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆன்குர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணை அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது. தமிழ்நாடு திரைப்பட விருது விழா சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருது 2019 காஞ்சனா 3 படத்திற்காக கோவை சரளா பெற்றார். தமிழ்நாடு திரைப்பட விருது விழாவில் ஒத்த செருப்பு சைஸ் 7 திரைப்படத்திற்காக பார்த்திபன் பெற்றார் சிறந்த நடிகருக்கான விருதை. நெதர்லாந்து அமெரிக்கா இடையேயான போட்டியில் டாஸ் வென்ற நெதர்லாந்து அணி பந்து வீச்சு தேர்வு. ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு தேதி அறிவிப்பு. இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு முதல் தாள் ஜூலை 4ஆம் தேதியும் 2ஆம் தாள் ஜூலை 5ஆம் தேதியும் நடைபெறும். ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் அறிவிப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் டிஎன்பிஎஸ்சி துணை செயலாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை. 2 உதவி பிரிவு அலுவலர்கள் 2 பிரிவு அலுவலர்கள் ஒரு சார் செயலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். டிஎன்பிஎஸ்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. T20 உலகக்கோப்பை லீக் போட்டிகள்ல UAE அணிக்கு 151 ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது கனடா அணி. முதலில் விளையாடிய கனடா அணி 20 ஓவர்கள் முடிவில் 150 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக கனடா வீரர் 50 ரன்கள் குவித்தார். புதிய பிரதமர் அலுவலகம் திறப்பு. சேவா தீர்த் என்ற பெயரில் புதிய பிரதமர் அலுவலகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சிக்காக அமித்ஷா தமிழகம் வருகிறார். வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். EPS முதல்வரின் அறிவிப்பு வாக்குக்கானதல்ல, மகளிரின் வலிமைக்கானது. உரிமை தொகை உயர்வு அறிவிப்பு இன்ப அதிர்ச்சி அளிக்கிறது. திருமாவளவன் தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் விழாவில் 2022 சிறந்த இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. உதகை அருகே 15 ஆண்டுகளாக சுற்றித் திரிந்த ரிவால்டோ யானை உயிரிழப்பு. 50 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ரிவால்டோ உடல் நலக்குறைவால் உயிரிழப்பு. DSP என தெரியாமலே உதவி கேட்ட மூதாட்டி 200 ரூபாயை கொடுத்து ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்த DSP. திருப்பூரில் நெகிழ்ச்சி சம்பவம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக ரியான் பராக் அறிவிப்பு. கொடை சேர்த்து தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து காரணமாக உயிரிழந்ததாக தகவல் ஏதுமில்லை. மத்திய அமைச்சர் திரு JP நட்டா. பங்களாதேஷ் தேர்தலில் வெற்றி பெற்ற BNP தலைவர் திரு தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து. இந்திய தாவரவியல் ஆராய்ச்சி அமைப்பின் 137வது நிறுவன தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.
நூற்றாண்டுக்கும் மேலாக நாட்டின் வளமான தாவரங்களை பாதுகாப்பதில் இந்நிறுவனம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ். பெங்களூரு அருகே சத்தியவாரா கிராமத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். அணு ஆயுத தடுப்பு ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட மறுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப். வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிராக இந்தியா முதலில் பேட்டிங். இந்திய கடற்படை ஒருங்கிணைந்த சர்வதேச கடல்சார் படையின் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் 2 IAS அதிகாரிகள் தேர்தல் பணிக்கு மாற்றம். CMDA தலைமை செயல் அதிகாரி சிவஞானம் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணை இயக்குனர் ஸ்ருதன்ஜெய் நாராயணன் இணை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். 3 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு கூடுதல் அரசு தலைமைச் செயலாளர் தீரஜ் குமார் உத்தரவு. தூத்துக்குடி SP சிலம்பரசன் சென்னை சட்டம் ஒழுங்கு AIG ஆக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மேற்கு காவல் துணை ஆணையர் மதன் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் விஜயகுமார் நெல்லை மேற்கு காவல் துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். 2026 T20 உலகக்கோப்பை போட்டியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஜிம்பாப்வே வரலாற்று வெற்றி. கடந்த 2007 T20 உலக கோப்பையில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்த ஜிம்பாப்வே 2026 மீண்டும் தோற்கடித்து வரலாறு படைத்துள்ளது. ரூபாய் 5000 வரவு வைத்ததற்காக அண்ணா அறிவாலயத்தில் திரண்டிருந்த திமுக மகளிர் அணியினர் முதல்வர் MK-ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். டெல்லியில் பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட மத்திய அரசு அலுவலகங்கள் அடங்கிய சேவா தீர்த் கட்டடத்தை திறந்து வைத்து 4 கோப்புகளில் கையெழுத்திட்டார் பிரதமர் மோடி. PM ரகாத் திட்டம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் உயிர் காக்கும் பாதுகாப்பு. லட்சாதிபதி பெண்களின் இலக்கை 6 கோடியாக இரட்டிப்பாக்குதல். விவசாயிகளுக்கு முக்கிய ஊக்கம். விவசாய உள்கட்டமைப்பு நிதி ரூபாய் 2 லட்சம் கோடியாக இரட்டிப்பாக்கப்பட்டது. 10,000 கோடி நிதி திரட்டலுடன் கூடிய ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி 2.0 புதுமையின் அடுத்த அலை. ஏர் இந்தியாவுக்கு ரூபாய் 1 கோடி அபராதம். தகுதி சான்று இன்றி வானில் பறந்ததால் நடவடிக்கை. ஜார்க்கண்டில் ஊருக்குள் புகுந்து காட்டு யானைகள் தாக்குதல் 6 பேர் பலி. ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்திற்கு நாடு கடத்துங்கள். ஆட்சியை கைப்பற்றிய PNB கட்சி இந்தியாவிடம் வலியுறுத்தல். பணியில் உள்ள நீதிபதிகளுக்கு எதிராக 8600 புகார்கள். மத்திய அரசு தகவல். ராகுலுக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் இல்லை. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பெண் வாக்காளர்களே அதிகம். ஆட்டத்தை மாற்றுமா? ரூபாய் 5000. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின். வன்முறை விவகாரம் வழக்கு விசாரணை குறித்து CBI-யிடம் அறிக்கை கேட்கும் உச்சநீதிமன்றம். அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி. ஈரானை நோக்கி விரையும் அமெரிக்க போர்க்கப்பல். தெலுங்கானா நகராட்சி தேர்தல். காங்கிரஸ் கட்சி முன்னிலை. 448 வார்டுகளில் ஆளும் காங்கிரஸ் கட்சி 240 வார்டுகளில் வெற்றி பெற்றது. PRS 140 வார்டுகளிலும் பாரதிய ஜனதா 37 வார்டுகளிலும் வெற்றி பெற்றன. எகிப்து பிரமிடு சுவர்களில் தமிழ் பெயர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகை வலம் வந்த தமிழர்கள். நன்றி.